Hi friends, welcome to Chennai food. முட்டையும் தக்காளியும் இருந்தா போறங்க ரொம்பவே டேஸ்டான சுவையான ஆம்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நான் எடுத்துர்க்கேங்க. இந்த மாதிரி நல்லா ரெட் கலரா இருக்கக்கூடிய தக்காளி எடுத்துக்கோங்க. இந்த தக்காளியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டாப் போர்ஷனை கட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட். இந்த துண்டு நமக்கு தேவையில்லை இது. இதை நம்ம 3 இல்லனா 4 பீஸா கட் பண்ணிக்கலாம். ரொம்ப மெலிசா கட் பண்ணிடாதீங்க. கட் பண்ண இந்த தக்காளி பீசஸை நம்ம பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நாம் 2 முட்டையை உடைச்சு ஊற்றிக்கலாம். பொடியாக நறுக்கின வெங்காயம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பேனை சூடுபடுத்திக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து விட்டுக்கலாம். இந்த ஆயில் பேன் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும். இந்த மாதிரி சுழட்டி விட்டுக்கோங்க. ஆயில் ஸ்ப்ரெட் ஆன உடனே நம்ம கட் பண்ண இந்த தக்காளி துண்டுகள் அதை இதை பேனில் வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சதுக்கு அப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் சால்ட் எடுத்திருக்கேன், அதை தக்காளி மேலே தூவி விட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மிளகுத்தூள் அதையும் தூவிக்கலாம். அரை நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், 30 செகண்டு. அதுக்கப்புறமா நம்ம திருப்பி விடலாம். இப்போ 30 செகண்ட் ஆயிடுச்சு. நான் தக்காளி எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கிறேன். தக்காளி துண்டுகள் எல்லாத்தையுமே நான் திருப்பி விட்டுட்டேங்க. இப்போ நம்ம கலந்து வச்சிருக்கிற இந்த முட்டை அதை நம்ம ஊற்றிடலாம். இந்த மாதிரி நடுவில் மட்டும் சுற்றி சுற்றி நீங்கள் ஊற்றி விட்டுடுங்க. இப்போ நம்ம மூடி போட்டு விட்டுடலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். மூடி போட்டு விட்டு இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன். முட்டையும் தக்காளியும் நல்லா வெந்துட்டு நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குதுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நம்ம திருப்பி போட வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா மூடி போட்டு வேக வச்சுட்டோம். இப்போ நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இந்த மாதிரி லைட்டாக ஷேக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம பிளேட்டில் தள்ளி விட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க, முட்டையும் தக்காளியும் வச்சு ரொம்பவே சூப்பரான டேஸ்டான ஆம்லெட் ரெடி பண்ணிட்டோம். எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அருமையாக இருக்கும். இதை சாதத்துக்கு சைடிஷாக சாப்பிட்லாம், இல்லைனா ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அருமையான முட்டை தக்காளி ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டையும் தக்காளியும் பயன்படுத்தி புதுமையான முறையில் ஆம்லெட் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.